பெண்களா நீங்கள் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும். பெண்களே, தாங்கள் திருமணம் கேட்பது வாய்ந்தான் இல்லை என்பதாக நான் மறைக்கவில்லை. திருமணம் ஆகாதவனை பார்த்து திருமணங்கள் புரிய சொன்னால் பிற மனங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் ஒரு திருமணமானது புரிந்து 5 வயதில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றான். அது உங்களுக்கு தெரியுமா? பேசாதீர்கள், பயப்படுங்க. பெண்களே, இருக்கட்டும். திருமணம் ஆகிவிட்டதா இருந்தா எடுத்துட்டு போகுது. ஒரு திருமணம் பண்ணா இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது சட்டத்திட்டா இருக்கிறதா? முருகனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கு, பிள்ளையாருக்கு 2 பொண்டாட்டி இருக்கு. கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. எங்க இருவரையும் திருமணம் பண்ணினா ஆண் 2 பொட்ட பிள்ளைய பெற்று தரப்போறோம். நீங்க கல்யாணம் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்க கல்யாணம் பண்ணலனாலும் பரவாயில்ல. அதாவது பிள்ளையாருக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி. எனக்கும் அப்படி இல்ல. இப்ப இருக்கிறது மருதனுக்கு 2 பொண்டாட்டி. பெண்களே, மகாராஜா, ஆண்டவன் அடியே ஆண்டவரை நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. எனக்கென்று ஒரு நான் விரும்பலை வகுத்து, எனக்கென்று ஒரு கோட்டை கிடைத்து இப்படிதான் வாழ வேண்டும் என்பதாக எண்ணத்தோடு நான் நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னால் அதை எப்படி மாற்ற முடியும்? மகாராஜா, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துட்டு போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஒரே ஒரு இருவு வச்சிருந்து விட்டுருங்க. அப்படியே இல்லையா அப்படியே கட்டி பிடிச்சு இந்த கணத்துல ஒரு முத்தம், இந்த கணத்துல ஒரு முத்தத்தை விட்டு போங்க. வாய கொடுங்க. பெண்களே, என்ன இந்த கணத்தை கொடுப்போம், அந்த எப்படி பாதிக்கிறோம் என்பதாக சொன்னார். மகாராஜா, எங்களுக்கு என்ன குறைவு இருக்கிறது? ஆடை குறைவா, அழகில் குறைவா? எதுலாச்சும் ஒரு குறையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். எங்களுக்கு என்ன குறைச்சா எங்க வேண்டாம்னு சொல்றீங்க? பெண்களே, தன் தாரணி தாரம் மற்ற பெண்களை எல்லாம் தாயாகவும் தமக்கையாக நான் வாழ்ந்து வரக்கூடியனர். உங்களை நான் எப்படி பாதிக்கிறேன் என்பதாக சொன்னால்